தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎம்டிகேடிசிஏ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வோட அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் இந்த ஆன்சர் கீ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் சில கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி தவறாக கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகள் என்னென்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோ பாப்புலர் ஆகும் பட்சத்தில் அவங்க டிஎன்பிஎஸ்சி கமெண்ட்டை பார்க்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மார்க் தரலாம், ஓகேவா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கேள்வி சரியான பதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ கேள்வி கீழே கமெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஓகேவா நண்பா? இதில் மொத்தம் 200 கேள்விக்கான விடை அவங்க கொடுத்துருக்காங்க. 200 கேள்விக்கான விடையில் எத்தனை விடை தவறுங்கிறது நீங்கள் யோசிக்கிறீங்க, ஓகேவா? இப்போ தான் சொல்லப்போனால் சபர்மதி 6 பாயும் மாநிலங்கள் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நேற்று ரிலீஸ் பண்ண நிறைய ஆன்சர் கீழே குஜராத் மற்றும் ராஜஸ்தான் தான் இருந்துச்சு. ஓகே, இது மாதிரி கேள்வி கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் அமைந்துள்ள காரணம் வெப்பநிலை மற்றும் பணப்பொருள் பரவல். ஓகே, இந்த ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் இதற்கான டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதைப்படி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி போய் ஆன்சர் கீ பாருங்கள். எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக வருது, 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் இப்போதான் சொல்லப்போனால் 150 கொஸ்டினா இல்லை 100 கொஸ்டினா இல்லை 90 உங்கள் கேட்டகரி வைஸ் போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரியல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் ஒரு யூடியூப் சேனலில் உங்களோட கருத்துக்களை வச்சு நம்ம இன்றைக்கி 27,000 பேர் சப்ஸ்கிரைப் இருக்காங்க. இது நிச்சயமாக இன்னும் நிறைய பேர் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். அவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம இது ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சி பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஆன்சர் கீ சேலஞ்ச் எப்படி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, ஓகேவா? ஏன்னா இப்போ உதாரணம் சொல்லப்போனால் ஒரு கேள்வி தெரியல. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த கேள்வி தவறு நம்ம நினச்சோம்னா அது எப்படி சார் ஆன்சர் கீ நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுக்கல. அதை முதல் முறையாக நம்ம கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கூட்டுத்தொடர் சராசரி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லா கேள்வியும் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது எந்த கேள்வியோ தவறுங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் சொல்லலாம், சரியா? இதற்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி இந்த லிங்க் கீழே இருக்கும். இதில் உங்களுக்கு ஆன்சர் கீ ஏதாவது தவறுன்னு பட்டுச்சுன்னா, ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வாங்க. ஓகே, ரைட் ஆன்சர் ஹஸ் பீன் டிக் மார்க்டு இந்த அதாவது இதில் டிக் பண்ணியிருப்பாங்க, சரியா? இது நீங்கள் மோர் தென் 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும். அப்போ தான் இது வேல்யூ ஆகும். 11 மார்ச் 2019 நீங்கள் இந்த சேலஞ்ச் பண்ணிடும். 5:40 டைம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கிளிக் இயர் சேலஞ்ச் த அபோவ் 10 கைசின்னு இருக்குது. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகும். இது உங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. மொபைலில் பண்ணிட்டோன்னு நீங்கள் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது, தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் ஆன்சர் கீ சேலஞ்ச், ஓகேவா? இதுக்கு கீழே போங்க. கீழே போனீங்கன்னா உங்களுடைய நேம் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் அதை கொடுங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. ஓகே, ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க, அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க, அண்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அப்புறம் செலக்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஓகே, இதை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாயிரும் நண்பா. இதுதான் சேலஞ்ச் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அதையும் பார்த்துருக்கேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. முதல்ல உத்தேச விடை சரியான விடையை கோருவதற்கு அறிவுரைகள் சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தேர்வு எழுதிய விண்ணப்பத்தரங்க மற்றும் இத்தேர்வுக்குரிய உத்தேச விடைகளை மறுத்து சரியான விடையை கோர முடியும். அதுமா புரிஞ்சுங்க, வேறு யாரும் கோர முடியாது. தோராய விடை கலங்கிய மாதிரி கேள்வித்தாட்கள் எந்த வரிசை கேள்வித்தாளை பயன்படுத்தி தேர்வில் விடையளித்திருந்தாலும் அத்தேர்வு தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளிப்பட்டுள்ள மாதிரி கேள்வித்தாள் வரிசையில் உள்ளபடி மட்டுமே உத்தேச விடையை உங்கள் கேள்வித்தாள் எங்கள் கொஸ்டின் பேப்பர் இருக்க மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ஆன்சர் கீழே என்ன கொஸ்டின் இருக்கோ அதான் பண்ணணும். விண்ணப்பதாரர் விவரம், தேர்வின் பெயர், மதிப்பெண், விண்ணப்ப எண், பிறந்த தேதி, தேர்வு பாடத்தின் பெயர், வினாயன் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு அதற்கான ஆன்சரை நீங்கள் இது பண்ணலாம். இதை நீங்கள் 11 மார்ச்சுக்குள்ளே பண்ணிருந்தா 11 மார்ச்சுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் கீ வந்தவுடனே நிச்சயமாக சொல்கிறேன் வின் பண்ணிடலாம், ஓகே நண்பா? அதே மாதிரி அஃபிஷியல் ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய, அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நேற்று எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை ஆன்சர் கீ நல்லா செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா ரொம்ப 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 இப்போ தேவையாக இருக்குது. ஏன்னா இந்த கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது தான் எனக்கு அது இது நல்லதாக கெட்டதான்னு தெரியும். இன்னொன்று நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சேனல் எப்போதுமே உங்களுக்காக பாடுபட்டு இருக்கிற சேனல், ஓகேவா நண்பா? அதனால் நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்துக்கும் தெரிவிங்க. ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லி தெரிவிங்க. அதே மாதிரி இந்த ஆன்சர் கீ வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A, குரூப் 4, டெட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து படிக்கிறது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறோம். இது மாதிரி வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் படிக்க மாட்டோம். இது கஷ்டமான கொஸ்டின் பேப்பர். இதை நீங்கள் அடிக்கடி டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதுக்காகவே இந்த கொஸ்டின் பேப்பர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக படிங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து படிக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் வெற்றி வந்து ஈஸியாக கிடைக்கும் நண்பா. அதனால் வந்து ஃபுல்லாக படிங்க. இது வந்து ஃபுல் ஆன்சர் கீ இருக்குது. சரியா, நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து கொடுத்தா பிடிஎஃப் ஃபைல் தான், டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஆன்சர் கீ வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே நண்பா. இப்போதான் சொல்லப்போனால் சிவாஜியின் வாரிசு அங்கீகரிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். நாக்பூரின் பல்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565 கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துங்க, இதெல்லாம் முக்கியம். எந்த துறையில் காலனி அரசு கீழ் நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது? கல்விக் கொள்கை. ரவீந்திரநாத் தாகூரின் ஆத்மா ஒற்றுமை என் சொற்றொடர் கீழ்கண்ட குறிப்பிட எதனை குறிப்பிடுவது? இந்திய ஒற்றுமை. ஓகேவா, திடீர்னு இது கூட சரியாக இருக்கலாம். அதே மாதிரி சரியான விடையை தேர்வு செய்க. பூமி, அதுதான் சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழ்கண்ட சட்டத்தின் கட்சி நீதி சமத்துவம். இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணை வெளியிட்ட ஆண்டு 1962. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். இது நிச்சயமாக சொல்கிறேன். எல்லா தேர்வுகளும் கூட கேட்கலாம். திடீர்னு வந்து டெட் எக்ஸாம் கூட இந்த கேள்வி வரலாம். ஏன்னா வந்து டெட் எக்ஸாம் கூட இது கேள்வி வர அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி தயவு செஞ்சு மார்ச் 11க்குள்ளே சேலஞ்ச் பண்ணிடுங்க. சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகேவா, யாரும் மறந்துடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு இன்றைக்கி வந்து 2 லட்சம் பேர் 2.5 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 2.5 லட்சம் பேர்த்தில் 10 லட்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் பேராவது அப்ளை அந்த சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதோட பலன் கிடைக்கும் நண்பா. அதனால் எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி தேர்வு பொறுத்த வரைக்கும் நேற்று பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அட்டன் ஆகியிருக்காங்க. 100க்கு 80% அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 900 பேர், அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க நண்பா. அதனால் அப்ளை பண்ண எல்லாருமே நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுவோம். எல்லாரும் சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு விடிவு காலம் பிறக்கும். நம்ம ஒருத்தர் 2 பேர் பண்ணால் நிச்சயமாக பிறக்காது. அதனால் வந்து எல்லாருமே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இதற்கான வழி கிடைக்கும், இல்லைனா வழி கிடைக்காது. அதனால் எல்லா கேள்வியும் பாருங்கள். பார்த்துட்டு அதற்கான சரியான விடை. உங்களுக்கு எந்த கேள்வி தவறு வேணால் சேலஞ்ச் பண்ண முடியல சார்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். புரிஞ்சா? உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் நிச்சயமாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னா சரி, எனக்கு சேலஞ்ச் பண்ணி டவுட் இருக்குது சார், என்ன டவுட்னா சரி. அதே மாதிரி இந்த குரூப் 1ல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அவ்வளோதான் நண்பா இந்த ஆன்சர் கீ. அவ்வளோதான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த ஆன்சர் கீ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். என்ன டவுட்னாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆன்சர் கீ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றிக்கு ஒரு எடுப்பு டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் BMBKDCA வெற்றி நிச்சயம் வெல்வதாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வேலை உறுதி. கட் ஆஃப் நீங்கள் தான் திருநெல்வேலிக்கு போகிறீங்க. உங்கள் இந்த ஆன்சர் கீ பார்த்து உங்களுக்கு எவ்வளோ கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம ஆன்சர் கீயை கரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியும். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றிக்கு ஒரு எடுப்பு டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் BMBKDCA வெற்றி நிச்சயம் வெல்வதாம்.